ஏயா ஒரு நல்ல மனுஷன் உட்காந்து பேனாவில் மைய ஊத்தி கறக்கு 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 கறக்குன்னு தீர்ப்பு எழுதி கொடுக்குறாரு, ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதனை பாராட்டி பெருமைப்படுத்தி பொங்கி சப்போர்ட் பண்றது நம்ம அண்ணாமலை. இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த மாதிரி டிராமா கீமா பண்ணி 100% எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு 2 ஓட்டுனாச்சும் வர முடியும். நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க, நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க, உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க, உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க, வேண்டாட்டி வீடு, அது உன் பிரச்சனை. இந்து தர்மத்தை, இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. இது கோயிலுக்கு சொந்தம் இல்ல, இது சர்வே ஸ்டோனு, முருகன் அவர்களுக்கு 2 மனைவி, இது மதசார்பற்ற நாள், இப்படி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க. இல்லைங்க, கட்சி சொன்னாங்க, அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலா உங்ககிட்ட வருவார். எங்க ஆல் இந்தியால சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, தெரியாம போட்டன். அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை, கையெழுத்து போட்ட எம்பிக்களை பதவி இறக்கணும். நல்லா நான் வச்சுக்க. அதனால இவங்க ஒரு தமிழ் படத்துல சொல்லுவாங்க, நான் நட்டுல வச்சேன் நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல, உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும்.